கல்வெட்டு பதிவுகள் இல்லை, செப்பு தவிடு பதிவுகள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது கோவிலுக்கு தான் இந்த இடம் சொந்தம் சொல்லி நீங்க உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த அடிப்படையில நீங்க உரிமை கொண்டாடுறீங்க? ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவசியமோ இல்லவே இல்லை. அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம், அரசு இயந்திரம் மக்களுக்கான அரசு இயந்திரம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை. சென்னை சூளை அங்காளம்மன் கோவிலுக்கு சொந்தம் இல்லாத இடத்தை இந்து சமய அறநிலையத்துறை அவ்விடத்தை தங்களுக்கு சொந்தம் என கூறி வருவது தமிழக மக்களின் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாக உள்ளது. சென்னை சூளை காசி விஸ்வநாதர் மற்றும் அங்காள பரமேஸ்வரம்மன் கோவிலுக்கு சொந்தமல்லாத இடத்தை ஏன் சொந்தம் இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் கோவிலுக்கு சொந்தம் தானா, அந்த கோவிலுக்கு யார் எந்த இடத்த எந்த கொடைவெல்ல நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க, அதாவது செப்பு தகுதிகள் இருக்கா, இல்ல கல்வெட்டுகள் இருக்கா, ஆதாரங்கள் எதனா இருக்கா சொல்லிட்டு நாங்க தகவல் உரிமை சட்டத்துல கேட்டிருந்தோம். தகவல் உரிமை சட்டத்துல கேட்டதுக்கு அதே கோவில் நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறை தான் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எந்த கொடைவெல்லும் எழுதி கொடுத்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் இல்லை, கல்வெட்டு பதிவுகள் இல்லை, செப்பு தகுதிகள் பதிவுகள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது கோவிலுக்கு தான் இந்த இடம் சொந்தம் சொல்லி நீங்க உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த அடிப்படையில நீங்க உரிமை கொண்டாடுறீங்க? கேட்டா என்ன சொல்ற, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அவங்கதான் இதை இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும், ஊடகங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. இப்ப தருமை ஆதீன இடத்த பாத்தீங்கன்னா ஒரு இடத்த ரெவன்யூ அரசாங்கம் ஜிஓ பாஸ் பண்ணி அங்க கலெக்டர் அலுவலகத்துக்கு கலெக்டர் அலுவலகத்துக்கு இடத்தை கையகப்படுத்துறாங்க. அப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போறாங்க, அந்த இடத்தை கையகப்படுத்துறாங்க. ஓகேங்களா? இப்போ திரும்பவும் அரசாங்கத்துக்கு இடம் தேவைன்னு சொல்றாங்க. அதுவும் இப்ப சர்ச்சையில போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவசியமோ இல்லவே இல்லை. கோவிலுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எங்க இடத்த மட்டும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் 10 ஏக்கர் இடத்த அங்காளம்மன் கோயிலுக்கு கொடுத்துறாங்க, நீங்க வாடகை வாங்கி அங்காளம்மன் கோயில் எடுத்துங்க அப்படின்னு சொல்றது வியப்பா இருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது மாதிரிதான் தமிழகம் முழுவதும் எந்தவித ஆதாரமும் இல்லாத பல இடங்கள் கோவிலுக்கு சொந்தம் என்று சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை உரிமை கொண்டாடி வருவது கண்டனத்துக்கு கூறியது. நாங்க தொடர்ந்து போராடிட்டே தான் இருக்கும். சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா கோபாலபுரத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு, அவங்களுக்கு சாதகமா வரப்போகுது. சேத்பட் கரிகாத்தம்மன் கோயில், ஐநாவரம் ஈஸ்வரன் கோயில், இல்லிவாக்கம் ஈஸ்வரன் கோயில், அது மாதிரி பாத்தீங்கன்னா சென்னையிலேயே 20க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கு. அவங்களும் ஒருங்கிணைச்சிருக்கோம். அவங்களும் அடுத்த வாரம் அவங்களும் எங்க கூட கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மந்திரியை பார்த்து மனு கொடுக்க போறோம், துணை முதலமைச்சர் பார்த்து மனு கொடுக்க போறோம். தீர்வு கிடைக்கலன்னு சொன்னா நாங்க இப்ப எம்பி எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டத்தை ஜனநாயகத்தில் நாங்க கையெடுத்தோம். நாங்க எம்பி எலெக்ஷன்ல மிகப்பெரிய கையெடுத்து எங்களுடைய கருப்பு கொடி கட்டி எம்எல்ஏ எம்பி அங்க உள்ள விடல. அது ஊடகங்களையும் எல்லா செய்தியும் வந்தது. எங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு அரசாங்கம் தள்ளக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம், அரசு இயந்திரம் மக்களுக்கான அரசு இயந்திரம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு மந்திரியோ எம்எல்ஏ எம்பியோ எங்களுக்கு எதுக்கு? நாங்க எம்எல்ஏ எழும்பூர் தொகுதி எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னாடி எங்க பகுதியில் எல்லாரும் சந்திச்சாரு. எங்க பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் சொல்லி தங்க இருக்கக்கூடிய மக்களை கட்டாமண பகுதி மக்களை சந்திச்சு, நாங்க உங்களுக்கு நிச்சயமா சட்டசபையில உங்களுக்கு நான் தீர்வு வாங்கி தருவேன், இந்த இடம் கோவிலுக்கு இல்லைன்றது எனக்கும் உறுதியா சொல்லியிருக்காங்க, நான் உங்க பக்கம் நிற்பேன்னு சொல்லி சொன்னார். ஒரு எலெக்ஷன் முன்னாடி போனவர் தான், ஓட்டு வாங்குறதுக்கு போனார். அப்புறம் இந்த பிரச்சனை பத்தி அவர் கவலைப்படுறது இல்ல, என்னன்னு சொல்லி செய்தி சாய்க்கிறதும் கிடையாது. நீதிமன்றம் தகவல் விட்டு மணிகண்டன் என்பவருடைய இடத்தை எஸ்ஆர்என்ஸ் அபகரிச்சு இடிச்சு தள்ளிட்டாங்க. அதுவே மிகப்பெரிய தவறு. சட்டசபையில எம்எல்ஏ பலமுறை முயற்சி பண்ணாங்க, அதுவும் பிரயோஜனம் கிடையாது. இப்படியாப்பட்ட எம்எல்ஏ எல்லாம் வச்சுட்டாங்கன்னா திமுக கட்சிக்கு அந்த திமுக தலைமைக்கு தான் அவர்கள் ஏற்படும். இப்ப சொல்லியிருக்காங்க, நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் நான் மேல கொண்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இப்ப மனு கொடுத்திருக்கோம், கலெக்டரையும் பார்த்து மனு கொடுக்கிறோம். அடுத்தது முறையா அவங்க நடவடிக்கை எடுக்கதான் சொல்லியிருக்காங்க. எடுக்காத பட்சத்துல நாங்க திரும்பவும் எங்க நடவடிக்கை எடுக்கல, தீர்வு கிடைக்கலன்னு சொன்னா நாங்க தேர்தலை நாங்க புறக்கணிப்போம்.